அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சாராவின் சூடாக நான் உங்கள் பார்த்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளிநொச்சி மார்க்கெட்டில் 3வது பகுதியை பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது என்ன பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா, இந்த இடத்துல மண்பாண்டங்களை பார்த்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓலையில் பின்னின சுலகு மூடல் அதுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல ஓலைப்பாய் அதில் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. இந்த பாவனை இப்போ கூடுதலாக மருவி வருது. ஓலைப்பாயிலெல்லாம் பாவிக்கிறது குறைஞ்சு கொண்டே தான் இந்த இடத்துல வருது. இப்போ அதில் தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள், இதை நீத்துப்பட்டின்னு சொல்லுவாங்க. புட்டை விற்கிறது, மா விற்கிறது எல்லாமே இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்குது. அகப்ப காம்பு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் சின்ன சின்ன விளக்குகளும் இங்கே இருக்குது. மண்ணால் செஞ்ச விளக்குகள். இங்கே இது ரெட்டை சுட்டடுப்பு. இப்போ வீடுகளில் கூடுதலாக பாவிக்கிறது இல்லை. இப்போ தான் நிறைய காலத்துக்கு அப்புறம் இந்த அடுப்பை காணக்கூடியதாக இருக்குது. உங்கள் பேரை சொல்லுங்கள். இந்த பேர் கதிரவேலு நவநராசா. நீங்கள் எவ்வளோ காலம் இந்த தொழில் செய்கிறீங்க? 45 வருஷம். இதுதான் விற்கிறீங்களா? இந்த பாயலெல்லாம் உங்களுக்கு விற்கிற வீழ்வடுதா இல்லாட்டிக்கு? இதெல்லாமல் இப்போ ஆக்க குறைஞ்சி கொண்டு போகிறாங்க. முந்தைய ஒரு காலங்களில் இதுதான் வியாபாரம் பண்ணிருக்கு. நாங்கள் இந்த பாய் ஒரு 10 ரூபா 50. இப்போ 600 ரூபா விற்கும். இப்படித்தான் வியாபாரம் செய்யணும்னு. ஆனால் இப்போ இந்த பாயிண்ட் லேட்டஸ்ட் காலம்லாம் முடிஞ்சு கோயில் கலைஞர் தான் அன்னதானத்துக்கு பாய் ஓடுறாங்க. இங்கே அப்படி சரியாவோட சாமர்த்தியோட கொண்டாட்ட உறவு 2 கடை இருந்தாங்க, 3 பாய் தாங்க, 3 சுலகு தாங்க. அப்படி தான் ஒரு சாமர்த்தியோட கல்யாணம் நடந்தது. இப்போ அப்படிலாம் வித்தியாசம். இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு 35 பிள்ளை பிறந்தால் சின்ன ஒரு பாய் வேண்டாம். அந்த ஜூடிஸ் கொட்டுறதுக்கு ஒரு பாய் அப்படி தான் போகுது. இங்கே அப்போதைய காலம் வியாபாரம் குறைவு. 90% குறைவு. என்ன செய்யணும், நாங்கள் அந்த பரம்பரையாக அந்த கடையை போட்டோம். பரம்பரையாகவே செஞ்சுட்டு வரீங்க. என்ன நீங்கள் எங்கே எடுத்து விற்கிறீங்களா? நீங்கள் யாழ்ப்பாணம், பருத்துறை, நெல்லியடி, கொடியாரம், சாவத்தேரி நீங்கள் எடுத்து தான் விற்கிறாங்க. நாங்கள் செய்கிறோம். நான் ஒரு காலம் செய்த தொழில் தெரியும். எனக்கு சகலம் தெரியும். பணம் போட்டு தங்க தலைவராக இருந்தேன். இப்போ ஒன்று கதையிலாங்க வீட்டில் படிக்கலாம், கேம்பஸ் அப்படிலாம் போகிறாங்க. என்னோடய இந்த தொழில் முடிஞ்சு எங்களோட காலத்தோடைய தொழில் முடிஞ்சு. ஒரு கம்ப்யூட்டர் காலங்களால் இருக்குது. பெண்கள் அப்படிலாம் படிக்கிறாங்க, கேம்பஸ் அந்த மாதிரி செய்கிறாங்க. எங்கள் காலங்கள் எங்களுடைய சத்தியமான வியாபாரம் செய்ய மாட்டாங்களான்னு. அதனால் இப்போ நான் தொழிலை நீங்கள் படித்தா ஒரு நேரம் கம்ப்யூட்டர் கடை நடத்துங்கோ, இல்லை ஒரு சின்ன ஃபோன் கடையை நடத்துங்கோ, அப்படி தான் சொல்லி வச்சிருக்கு. பரம்பரை நடத்துவோம். எனக்கு பரம்பரையிலே நீ இதோட முடியும். பரம்பரை வியாபாரம் இதோட முடியும், எங்களோட முடியும். நீங்கள் எத்தனை வருஷம்? 45 வருஷம். நீங்கள் மட்பாண்டம் எல்லாம் எடுத்தான். இது ஓலைப்பாய் தானே? இது ஓலைப்பாய் தானே. இந்த எல்லாமே இந்த ஓலையில் செய்கிறது. சகல இந்த ஓலை இந்த மூடல் இருக்க அடுத்து காட்டு. 250 ரூபா 20 ரூபா விற்கிறோம். முந்தி விற்ற நாங்கள் 1 ரூபா 50 2 ரூபா. ஆனால் இப்போ இதெல்லாம் பாவிக்கிற குறைஞ்சி போச்சேன்னா பாவனை. இந்த வாரம் மாதம் 12 மாதம் பிடிக்கிற காலம் அடிக்கிறது போகும். அதில் அந்த பள்ளிக்கூடத்து நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்படி விளையாட்டு போட்டிகள் அதெல்லாம் பண்ணால் போயிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை தானே. இப்போ கொரோனா காலங்களில் இல்லை தானே. மண்பானை அந்த பூ அடித்து இந்த பிறகு புத்தகங்களுக்கு அதுக்கு முதல் இல்லை. 100க்கு 90% வியாபாரம் எங்களுடைய வியாபாரம் தான் நடக்கும். மண்பானை சூரிய பொங்கல் என்றால் மண்பானை அறிவு. ஆனால் இப்போத்தைய வயசுக்கான பிள்ளைகளுக்கு அதை பற்றி விளங்காங்க. இப்போ ஊட்டியாப்பதும் கஞ்சி அலுமணி பாய்தான் கலந்துடும். வயசு குழந்தை பரம்பரையாக பொண்ணு கலந்து இந்த முறை நம்ம பூ அடித்து வியாபாரத்தை செய்ததால் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது கொஞ்சம் கொஞ்சம் விற்றுது. ஒரு சிரம் எடுத்தேன். எனக்கு பேட்டியெல்லாம் கண்டது தான் உங்களுடைய தான் பேட்டி கண்டது. அந்த டிவியில் தான் கொழம்புலாம் சாமான் போடிது. டிவிலாம் பார்த்து எனக்கு வந்தது. எனக்கு சாமான்லாம் போடுது. இப்போது இனிமேல் காலங்களில் இந்த தொழில் மங்கிடும். நீ இப்போ அடுத்த சங்கதிக்கு எல்லாம் வீட்டில் ஆகும். இதுதான் கவலை. ஒரு 2 வீட்டில் அவங்க அடுத்த சங்கதிக்கு நாங்கள் இந்த தொழில் நடந்து கொண்டு பிள்ளைகிட்ட சொல்லிடாது. இந்த அவனை கேம்பஸ் வச்சிருக்கு, மற்றொரு கேம்பஸ் வச்சிருக்கு. இப்போ அப்படி அப்போதைக்கு இது நடத்த மாட்டாங்க. இல்லை தானே ஓமாக்கா. அதெல்லாம் கொஞ்சம் நானும் உங்களோட ஒய்ஃபும் தான்
இதுக்கு காலம் வரை நடக்கும். அந்த கூடை இருக்க அடுத்து காட்டுறீங்களா இந்த பூக்கூடை மாதிரி இல்லை அங்கே அந்த கூடை இங்கே பாருங்க கூட ஐட்டம் இன்றைக்கு வருது இந்த கூட இதெல்லாம் பனை ஓலையாண்ணா இதெல்லாம் பனை ஓலையால் செஞ்சு 245 பொருட்கள் செய்யணும். எனக்கு தெரியும் நான் சங்க தலைவர் இருந்ததுக்கு பனையில் வந்து இந்த கழிவும் பனையில் மட்டும் 245 பொருள் செய்யும். கடைசியாக அந்த பனை இந்த தூள் பணம் பட்டு பனை அது வந்து வீட்டுக்கு போட்டால் 1000 வருஷத்துக்கு வாழ்க்கை. பணம் வந்து ஒரு 1000 வருஷம் வாழ்க்கை வாழ் 1000 தலைமுறைக்கு வாழ். ஏன்னா அதுண்ட காலங்கள் முடிக்கு வந்து வரைக்கும் 3 தலைமுறை வந்து 150 வருஷம் வந்துடும் அது வளர்ந்து வரைக்கும். ஸோ அந்த 150 வருஷத்துக்குள்ளே எத்தனை தலைமுறை நான் சந்திக்கிறேன். கோலப்பாய் கட்டுப்பட்டு அது இது பணம் நோட்டிகள் அப்படிங்கிற இருக்குதானே அது நிறைய பொருட்களும் நாங்கள் கையாளும். பனையை வந்து சும்மா சாதாரணமாக நாங்கள் கிட்ட போடுறோம். எண்ணெய் வந்து அப்படி எண்ணெய் காய்ச்சி கொண்டு இருக்கும்போது அதுக்கு கிளம்புற போய் அது அதுக்கு இந்த சட்டமெல்லாம் போடுறது பனையால் இப்போ குறைவு. இப்போ இரும்புகள் ஒரு வீடு கட்டுறதுல பனையை தான் விரும்புவாங்க, தென்னையே விரும்ப மாட்டாங்க. தென்னை இப்போ தானே வந்த 2ஆம் ஆண்டு புறாங்க தென்னை அடிக்க முடியாது மஜ்ஜி பூரா சாவாங்க. நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து மட்பாண்டங்களை தான் பானைகளை தான் காணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சட்டிகளையும் காணக்கூடியதாக இருக்குது. சூட்டடுப்பு தான் இப்போ கூடுதலாக பாய் வீடுகளில் பயன்படுத்துகிறபடியாக இங்கே வந்து நிறைய சூடடுப்புகளை காணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை இதெல்லாம் கறிச்சட்டிகள் முந்தைய எங்களோட அம்மாவிட காலத்துலலாம் இதெல்லாம் சமைச்சு வந்தவை. இப்போ வந்து மருவி வந்துட்டுது. இங்கே பாருங்கள் இது விசிறி. இதை கூடுதலாக இப்போ இப்பத்திய கால தாக்களுக்கு தெரியாமல் இருக்கும். இது பனை ஓலையில் செய்கிற விசிறி. இங்கே பாருங்கள் சின்ன கறி கரண்டியும் இதில் இருக்குது. இதெல்லாம் சிரட்டையில் செய்கிற அகப்பை. பேரை சொல்லுங்க. என் பேர் காண ரஞ்சிதராஜா. நீங்கள் எவ்வளோ காலம் தொழில் செய்கிறீங்க? 25 வருஷம். இங்கே தான் செஞ்சுட்டு இதெல்லாம் எடுத்து விற்கிறீங்களா? எடுத்து இப்போ வியாபாரம் என்ன மாதிரி போகுது உங்களுக்கு? இங்கே சரியாக குறைவு. இதில் பாவிக்கிறது இப்போ குறைஞ்சோம். பாவிக்கிறது குறையோட சொல்லுறதா நான் குறைவு. கொரோனாக்கு பிறகு இல்லாட்டி அதுக்கு முதல் எப்பயுமே இங்கே உள்ளூர்பதி பொருட்களை வந்து தேடாது. ஆனால் ஆர்வம் இருக்குது. நம்ம வேண்டி பழகிறது இருக்குது. செய்கிறவளுக்கு வியாபாரம் இப்போ ஒரு இடம் செய்தால் தான் நாங்கள் போய் எடுப்போம். எங்களோட முடிஞ்ச இப்படி சுடாக தேங்கி கிடக்கும் போது எடுக்க மாட்டோம். அவன் செய்யணும்னு நினைக்கிறேன். போகலாம் நாங்கள் செய்வோம். அப்போ என்ன விட்டுருவாங்க. 2 மேசம்பேலே போனால் 2000 உழைக்கலாம். இது எல்லாமே அப்படி தான் போய்க்கணும். உற்பத்தி எங்கே எடுத்தால் தான் உற்பத்தி ஆக்கி கொண்டே இருப்பேன். விற்கிறதுனா அப்படி வரும். அப்படி எங்களுக்காக தொடர்படுத்து வெளிநாடுகளில் கொழும்பில் முதலீட்டாளர்களை தொடர்பு கொள்வாங்க. நாங்கள் அதை கேட்டு தொடர்பு யாழ்ப்பாணம் போய் செய்கிற அளவு எடுக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வராங்க. கிளிநொச்சி மார்க்கெட்டில் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து அதிகளவாக காணப்படுது. ஆனால் வந்து இங்கே எடுக்கிற வீதம் வந்து கடன் குறைவாகவே காணப்படுறபடியாக இங்கே வந்து பொருட்கள் நிறைய தேங்கி இருக்குது. உள்ளூர் உற்பத்தியில் வந்து ஆர்வம் உள்ள ஆட்கள் வந்து இங்கே கிளிநொச்சி மார்க்கெட்டில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு காணப்படுது. இப்போ நாங்கள் கிளிநொச்சி மார்க்கெட்டில் வந்து இன்னொரு பக்கம் வந்து உடுப்பு கடைகள் இருக்குது. அந்த கடையில் வந்து அதை தான் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் சின்ன பிள்ளைகள் பெரியவங்களோட உடுப்புகள் ஆண் பெண் எல்லாருக்குமான உடுப்புகளையும் இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து பெரிய இடம் ஒரு கடை தொகுதியாகவே காணப்படுது. இந்த நீட்டுக்கு வந்து உடுப்பு கடை விளையாட்டு சாமான்கள் அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் சின்னாக்கள உடுப்பு பெரியாக்கள் உடுப்பு. இங்கே பாட்டா கடையும் இதுக்குள்ள ஒன்று இருக்குது. பேக் பாட்டா எல்லாம் இந்த கடையில் விற்று கொண்டிருக்கணும். இதுக்கு பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சாமான் மாலைகள் பொம்மை ஃபேன்சி கடையிலும் இங்கே இருக்குங்க. சின்ன பொம்பளை பிள்ளைகள் நல்லா பேண்ட்
கிளிப் பூல். இது ஒரு ஃபேன்சி கடை உண்டு. இங்கே இதில் பூல் பேண்ட், அலஸ் பேண்ட், ஹேர் பேண்டுகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. கழுத்துக்கு போடுற மாலைகள், அதில் எவ்வளோ விதமான கிளிப்புகள், பூல் பேண்ட், வித்தியாசமாக நிறைய இருக்குது இங்கே. இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு போடுற கிளிப்புகள், ரோசாப்பூ கிளிப், இங்கே இதில் பூ போட்டது ரோசாப்பூ கிளிப் எல்லாமே இங்கே வாங்கலாம். இங்கே வந்து செருப்பு கடை ஒன்று இருக்குது. இதில் வந்து எல்லா விதமான செருப்பு, எல்லா சைஸ், சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருக்குமே இங்கே செருப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையலுக்கு தேவையான அலுமினிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைகளோட விளையாட்டு பொருட்களையும் இந்த இடத்துல வாங்கி கொள்ளலாம். சரி உறவுகளே, கிளிநொச்சி மார்க்கெட் வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை காணும் வரை சாராவின் சூடாக நான் உங்கள் பார்த்தி. நன்றி.